2015 உலகக்கோப்பை இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் மேட்ச்சு. பார்க்காத கண்களும் பார்க்குது. ஆனால் நம்ம தோத்துட்டோம். 2019 உலகக்கோப்பை மீண்டும் செமிஃபைனல் இந்தியா நியூசிலாந்து. இந்த முறை நம்மளுக்கு தோல்வி தான். 2023 எல்லா டீமையும் சில்லாக உடச்சிட்டு மீண்டும் ஃபைனலுக்கு வர்றோம். ஆனால் அகமதாபாத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தோத்துட்டோம். இடையில வந்த T20 போட்டியில் இதே மாதிரி தான். செமிஃபைனல் வருவோம், ஃபைனல் வருவோம், தோற்றுருவோம். எத்தனை தோல்வி தாங்க தாங்கிறது? ஆனால் தாங்கிக்கிட்டாங்க. இத்தனை கஷ்டத்துக்கு பிறகும், இத்தனை வேதனைக்கு பிறகும், இத்தனை கஷ்டத்தையும் தாங்கினதுக்கு பிறகும் நாம் இந்த நாள் நடந்த வேர்ல்டு கப்பில் நாம் ஜெயிச்சிருக்கோம். உண்மையிலே இது நமக்கு கிடைத்த வெற்றி நம்ம வீரர்களுடைய பங்குனால மட்டுமா? இல்லைங்க. அதை விட வேற ஒரு காரணம் இருக்குது. நிச்சயமாக இந்த வெற்றி கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது தான். நம்ம வீரர்களோடு சேர்ந்து கடவுளும் இந்த வெற்றியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதை மட்டும் நான் நிச்சயமாக ஆணித்தரமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். வெற்றி 99% சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் போயிருச்சு. 24 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். ஹென்ரி கிளாசன் இருக்கிறான், மில்லர் இருக்கிறாரு. என்ன மிஞ்சி போனால் ஒரு ஓவர் இல்லைன்னா அதுக்கடுத்து 2-3 பாலில் சேர்த்து மேட்சை முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த வெற்றியை இதுவரையும் ஒரே ஒரு உலகக்கோப்பை பக்கத்தில் கூட போகாத சவுத் ஆப்பிரிக்காவிட்ட இருந்த அந்த வெற்றியை நம்மகிட்டேருந்து கொண்டு வந்தது நம்ம வீரர்கள் மட்டுமா? இந்த போட்டியை கடவுளும் பார்த்துருப்பாரு நினைக்கிறேங்க. மனுஷன் கடவுளும் சேர்ந்து நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டார். இல்லைன்னா இந்த உலகக்கோப்பை நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அப்படி என்ன நல்லது பண்ணார் கடவுள்? எப்படி இந்த உலகக்கோப்பை நமக்கு வந்துச்சு? வாங்க தெளிவாக பார்க்கலாம். இந்த கிரிக்கெட்டுக்கு பல கோடி பேர் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த கிரிக்கெட்டை பல கோடி பேர் பார்க்குறாங்க. இந்த கிரிக்கெட்டை பல கோடி பேர் விரும்புகிறாங்க. ஆனால் இந்த கிரிக்கெட் விரும்புகிறது சில பேருங்க. ஆமாம், தூக்கி வச்சு கிரிக்கெட் சில பேரை விரும்பி இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் டான் பிராட்மேன், நம்ம கபில் தேவ், ஆஸ்திரேலியாவோட ஸ்டீவ் வாக், இங்கிலாந்தோட இயான் போத்தம், பாகிஸ்தானோட இம்ரான் கான், நம்ம இந்தியாவோட சச்சின் தெண்டுல்கர், விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, இலங்கையோட சங்ககாரா, தென்னாப்பிரிக்காவோட காலிஸ், வெஸ்ட் இண்டீஸோட முன்னாடியே சொல்லணும் மறந்துட்டேன், விவியன் ரிச்சர்ஸ், அப்புறம் இன்னும் யாரையாவது முக்கியமான பிளேயர் இருக்கலாம், நான் விட்டுருக்கலாம். பட் இவங்க எல்லாரையுமே இந்த கிரிக்கெட் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்குது. கீழையும் போட்டிருக்குது, தூக்கியும் வச்சு கொண்டாடி இருக்குது. அப்படி தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு மிக மகத்தான பிளேயர் நம்ம விராட் கோலி. ஆனால் இந்த உலகக்கோப்பைக்கு வரும்போது நம்ம விராட் கோலி மனசுக்குள்ள ஒரு காயம், ஒரு மனக்காயம் இருந்திருக்குங்க. இந்திய கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் மேட்சாக இருந்தாலும் சரி, அடித்து விளையாடணுங்கிற முடிவோட வந்தவர் நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். அவருக்கு அப்புறம் நம்ம வீரேந்திர சேவாக். அதே வரிசையில் வந்தவர் தான் யுவராஜ் சிங். இப்போ அந்த இடத்துல அடித்து ஆடணும் அப்படின்னு இருக்கிற ஒரு அற்புதமான, அழகான, அமைதியான, பொறுமையான, பொறுப்பான பிளேயர் நம்ம ரோஹித் சர்மாங்க. ஆனால் அந்த ரோஹித் சர்மாவுக்கும் இந்த உலகக்கோப்பைக்கு வரும்போது ஒரு காயங்க. ஆமாம், அவர் மனசுக்குள்ளேயும் ஒரு காயம் இருந்திருக்கு. இந்திய கிரிக்கெட்டில் கபில் தேவுக்கு அடுத்தபடியாக கபில் தேவ் மாதிரி வந்த ஒரு ஆல்ரவுண்டர், வந்துவிட்ட ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம ஹர்திக் பாண்டியா. அந்த ஹர்திக் பாண்டியாவும் இந்த உலகக்கோப்பைக்கு ஒரு காயத்தோட வந்திருக்காருங்க. ஆமாம், ஹர்திக் பாண்டியா மனசுக்குள்ள என்ன காயம் இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேங்க. ஹர்திக்கும் ரோஹித்தும் நல்ல நண்பர்கள். ஆனால் அந்த நட்பை அதிகாரம் உடைச்சிச்சு, பணம் உடைச்சிச்சு, இன்னும் எத்தனையோ வாய்கள் உடைச்சிச்சு, பல நாட்கள் உடைச்சிச்சு. பல வருஷ நட்பை பார்க்காத தெரியாத யாராரோ உடைச்சி போட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த காயம் ஹர்திக் பாண்டியாவுக்குள்ள இருந்துச்சு. ஆமாம், அவர் அப்படிப்பட்ட காயத்தோடு தான் இந்த உலகக்கோப்பைக்கு வந்திருக்கிறாரு. 2007 உலகக்கோப்பை வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது. நம்ம ராகுல் டிராவிட் கேப்டனாக இருக்கார். அவர் தலைமையில் தான் வர்றாங்க.
அந்த இதில் நம்ம லீக் கூட வெளியேறிட்டோம். ஆமாம், வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நம்ம லீக் சுற்றுல அதுவும் மகத்தான பிளேயர் நம்ம ராகுல் டிராவிட் தலைமையில் வந்து நம்ம தோத்துட்டோம். அப்படிப்பட்ட தோல்வியை தாங்கிக்கிட்டு அன்னைக்கு ராகுல் டிராவிட் போயிட்டாரு. இன்னைக்கு அதே ராகுல் டிராவிட் ஒரு மனசுக்குள்ள இருக்கிற அதே ஒரு காயத்தோட அன்னைக்கு 2007 நடந்த அந்த காயத்தோட திரும்ப இன்னைக்கு அதே வெஸ்ட் இண்டீஸ் மண்ணுக்குள்ள வர்றாரு. இந்த மகத்தான 4 வீரர்களுமே, ஆமா, இந்த 4 பேருமே தாம் பட்ட காயத்துக்கு, தாம் மன காயத்துக்கு இங்கே நிச்சயம் மருந்து கிடைக்கும்னு தான் இந்த அமெரிக்காவிலையும் இந்த வெஸ்ட் இண்டீஸ்லையும் இந்த T20 உலகக்கோப்பையில் கால் வைக்கிறாங்க. ஒவ்வொரு போட்டியாக ஜெயிக்கிறோம். செமியில் இங்கிலாந்து தள்ளி விட்டுறோம். ஆமாம், போன T20 இதே இங்கிலாந்துக்கிட்ட தான் நம்ம ஃபைனலில் தோற்றோம். அதே இங்கிலாந்து இந்த நட செமியில் விரட்டி விட்டோம். ஆமாம், ரொம்ப பேசின ஆஸ்திரேலியாவை, ஆப்கானிஸ்தானை நம்மளும் சேர்ந்து விரட்டி விட்டோம். இப்போ ஃபைனல்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்காங்க. உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்காவுக்காக இப்போ இங்கே ஒன்று சொல்லிக்கிறேங்க. இன்னொரு முறை சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் ஃபைனலே வந்தாலும் நிச்சயம் வந்து யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும். ஆனால் வெற்றி இவங்க பக்கமாக அவங்க பக்கமானு வரும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டு போகட்டும்னு சத்தியமாக நான் சாமி கும்பிடுவேங்க. நிச்சயமாக நான் சாமி கும்பிடுவேன். நான் என் மனசை மாற்றிக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்கிறது தான், இதில் ஒன்றும் இது கிடையாது. ஆமாம், கடவுளும் இதை செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன, அவங்க அதை அடையிறதுக்கான தகுதி உள்ளவங்க. யாரோ இந்த உலகக்கோப்பையை தூக்கிட்டு போகும்போது அவங்களால அதை என்ன எடுக்க முடியல, அதை வாங்க முடியலங்கும்போது இயற்கையாலையும் இந்த கிரிக்கெட்டோடைய சில விதிகளாலையும் அவங்களுடைய உலகக்கோப்பை தள்ளி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இன்னொரு முறை அவங்களுக்கு இது தள்ளி போயிருச்சு. அதனால தான் சொல்கிறேன், இன்னொரு முறை சவுத் ஆப்பிரிக்கா கூட யார் மோதினாலும் நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும்னு வேண்டுவேங்க. ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவோட நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கிறோம். மொதல் ஓவரில் நம்ம ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அடுத்த ஓவரில் மேட்ச் மாறுது. கேசவ் மகாராஜ் 2 விக்கெட் எடுத்துடுறாரு. ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இந்த பக்கம் பழைய கோலியாக திரும்பி வர்றாப்புல. ஆமாம், கோலி நல்லா நீட்டாக அற்புதமாக விளையாட, இன்னொரு பக்கம் 2 ரேட்டு குறைய விடாமல் அக்ஷர் பட்டேல் அருமையாக பார்த்துக்கிட்டாருங்க. மேட்ச்சு சவுத் ஆப்பிரிக்கா கை பக்கம் போய் நம்ம கை பக்கம் வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. ஓரளவு நல்ல ஸ்கோர் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நல்ல ஸ்கோர் போகணும்னு நினைக்கும்போது அக்ஷர் பட்டேல் ரன் அவுட் ஆகிடுறாப்புல. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்பவும் குறைஞ்சி விடாமல், ரொம்பவும் அதிகமாக போயிடாமல் ஒரு சீரான இடைவெளியில் ஸ்கோர் வருது. கடைசியில் நம்ம விராட்டோடைய அற்புதமான ஷாட்டால் ரன்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஓரளவு எதிர்பார்த்த ரன் ரேட்டு, எல்லாரும் எதிர்பார்த்த அந்த 170 ரன்னை நம்ம தாண்டிட்டோம். நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குரிய ரன் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் வர்றாங்க. அவங்களுக்கு நம்மளை மாதிரி ஃபஸ்ட்டு 2 விக்கெட் விழுந்துருது. ஆனால் அதுக்கு பிறகு டீகாக்கும் அப்புறம் ஸ்டெப்ஸும் நல்லா விளையாண்டுட்டு வர்றாங்க. இடையில அக்ஷர் பட்டேல் அந்த ஜோடியை பிரிக்கிறாரு. அதுக்கு பிறகு மனுஷன் ஹென்ரி கிளாசன் வந்தாப்புல ஃபுல்லாக ஆட்டம் அவங்க பக்கம், அவங்க கண்ட்ரோலாக அவங்களுக்கு போயிருச்சு. அடித்தா 6 தான். ஆமாம், ஹென்ரி கிளாசன் என்ன கேம் என்னென்னு எந்த பக்கம் அடித்தாலும் 6 போதுங்க. 4 6 5 6 அடிச்சிருக்காப்புல வெறும் 24-25 பாலில் சந்திச்சதில். இடையில வேறு போர் வேறு. இந்த மேட்ச் 16வது ஓவருக்கு வந்துருச்சு. மிச்சம் இருக்கிறது 4 ஓவர், வெறும் 4 ஓவர். இதில் ஹர்திக் பாண்டியாவுக்கு 2 ஓவர் இருக்குது, பும்ராவுக்கு 1 ஓவர் தான் இருக்குது, அர்ஷத் டீமுக்கு 1 ஓவர் இருக்குது. ஆக 4 ஓவர், 24 பால், 26 ரன் அடிக்கணும். யார் அடிக்க மாட்டா? 6 விக்கெட் இருக்குது. கிரீஸில் ஹென்ரி கிளாசன் இருக்கிறாப்புல, டேவிட் மில்லர் 10ஆவதுக்கு. ஆமாம், 2 பேர்ட்டையும் பேட்டாக கொடுத்தா பந்தை வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து இந்தியாவுக்கே அடிச்சு விடுவாங்க. அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்க. பால் இன்னும் 1 ஓவர், 16வது ஓவர் யார்கிட்ட வீச கொடுக்கலாம்? இந்த பக்கம் பும்ரா இருக்காங்க, ஹர்திக் பாண்டியா இருக்குது. நம்மளாம் தூக்கி கொண்டு போய் பும்ராட்ட தான் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் ரோஹித் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹர்திக் பாண்டியாட்ட பந்தை கொடுக்குறாப்புல. எல்லாத்தையும் மறந்துட்டுன்னா என்னன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஹர்திக் பாண்டியா அந்த காயம் இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த காயத்துக்கு மருந்து தேடணும்ல, தேடி ஆகணும்ல, வீசுதாருங்க ஹென்ரி கிளாசன். அவுட்டுங்க. ஹென்ரி கிளாசன் பால்லே அவுட்டு. அந்த ஓவரில் வெறும் 4 ரன் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 4 ரன் 5 ரன் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 26 இருந்து 22க்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்த ஒரு பும்ரா வீசுறாரு, 2 ரன்னு. யான்சன் அவுட்டு, யான்சனும் காலி. இப்போ மேட்ச்சு அப்படி முழுசாக தென்னாப்பிரிக்கா பக்கம் போனேன். தென்னாப்பிரிக்கா மடியில் போய் உட்கார போன வெற்றியை தடுத்து தேக்கி நிறுத்திட்டாங்க.
நிறுத்திட்டாங்க நம்ம பிளேயர்ஸ். அதுக்கு பிறகு அர்ஷதீப் வர்றாப்புல. அவர் ஓவர்லையும் 2 தான். கடைசி ஓவர் 16 ரன்னு. மீண்டும் மீண்டும் வந்த ஹர்திக் பாண்டியாவிட நம்ம ரோஹித் கொடுக்குறாரு. எத்தனை காயம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்குன்னு தெரியுமா? அத்தனை காயத்துக்கும் தான் பட்ட அசிங்கம் அத்தனையும் தொடச்சி எறியணும்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்த ஓவர் தான் முடியும். ஆமாம், எத்தனையோ செமிஃபைனலில் எத்தனையோ ஃபைனலில் இந்தியா தோற்று போயிருக்குது. அதை திருப்பி கொண்டு வந்து நாங்கள் தோற்க மாட்டோம், நாங்களும் ஜெயிக்க பிறந்தவங்க தான் முடிவு பண்ணுற ஓவர், தான் பட்ட அவமானங்களுக்கு முடிவு பண்ணுற ஓவர், இன்னும் விராட் கோலி மனசுக்குள்ளே இருக்கிற காயத்துக்கு விடை கிடைக்க வேண்டிய ஓவர், ரோஹித் சர்மா மனசுக்குள்ளே இருக்கிற காயத்துக்கு விடை கிடைக்க வேண்டிய ஓவர். என்ன ஆக போகுது திக்குன்னு இருக்குது. கடவுள் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் ஒரு பக்கம் இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளோட சேர்ந்து அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ முடிவு பண்ணிட்டாருங்க. ஆமாம், அப்போ முடிவு பண்ணியிருக்காரு, கடவுள் தான் முடிவு பண்ணியிருக்காரு. இதே தென்னாப்பிரிக்கா இன்னொரு முறை ஃபைனல் இன்னும் ஒரு முறை இல்லை, எத்தனையோ முறை ஃபைனல் வர்றதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரோஹித் மனசுக்குள்ளே ஒரு காயம் இருக்குது, விராட் கோலி மனசுக்குள்ளே ஒரு காயம் இருக்குது, ராகுல் டிராவிட் மனசுக்குள்ளேயும் ஒரு காயம் இருக்குது, இந்த ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஒரு காயம் இருக்குது. இவங்க ஜெயிக்கட்டும்னு கடவுள் இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறாருங்க. இல்லைன்னா இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கடவுள் விரும்பிட்டார், இந்த உலகக்கோப்பை இந்தியாவுக்கு தான் எழுதிட்டார். அந்த ஓவரில் எழுதிட்டார். ஹர்திக் பாண்டியா தலையில், ஹர்திக் பாண்டியா கையில் இந்த உலகக்கோப்பையிலையும் எழுதிட்டார் கடவுள், இந்தியா ஜெயிக்குது. கடவுளுடைய அற்புதத்தால், கிரிக்கெட் விளையாட்டோடைய அற்புதத்தாலையும் கடவுளுடைய அற்புதத்தாலையும் நம்ம பிளேயர்களுடைய மிக அற்புதமான திறமையாலையும் இந்த உலகக்கோப்பை இந்தியாவுக்கு ஜெயிக்குது. இந்த உலகக்கோப்பை இந்தியா ஜெயிச்சிச்சு. ஆனால் தென்னாப்பிரிக்கா தோத்துச்சுன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். தென்னாப்பிரிக்கா அந்த போட்டியில் தோக்கவே இல்லை. அதை தோல்வினால சொல்லக்கூடாது தென்னாப்பிரிக்காவை. இப்போ மீண்டும் ஹர்திக் பாண்டியா அழுகுறாரு. எத்தனை பேர் முன்னாடி சொன்னல, எத்தனை வாய், எத்தனை அதிகாரம், எத்தனை பணம் இந்த நட்பை பிரிச்சிச்சு, இந்த நட்பை உடைச்சிச்சு. ஒரே ஒரு ஓவர், ஒரே ஒரு பந்து, 6 பந்து. ஆமாம், கடைசி ஓவருடைய அந்த 6 பந்து, அந்த நிமிஷங்களும் இந்த நட்பை சேர்த்துருச்சுங்க. இந்த ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா நட்பை சேர்த்துருச்சு. இந்த உலகத்தில் பிரித்து வைக்க எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், சேர்த்து வைக்க சில நிமிஷம் வரும், சில நேரம் வரும். கடவுள் இருக்காருங்க. ஆமாம், இங்கே பிரிஞ்சு போனவங்களை சேர்த்து வைக்க மனுஷங்க வேணால் பிரித்து வைக்கலாம், அதிகாரம் வேணால் பிரித்து வைக்கலாம், பணம் வேணால் பிரித்து வைக்கலாம். ஆனால் கடவுளுங்கிற ஒருத்தர் எல்லாம் சேர்த்து வைக்க வந்துருச்சுங்க இவங்களை. அந்த ஹர்திக் பாண்டியா வீசிய கடைசி ஓவரில் உடஞ்சி போன இதயங்கள் ஒன்று சேர்ந்துருச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா இந்தியர்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதை விட பெரிய சந்தோஷம் ரசிகர்களுக்கு வேற என்ன வேணும்? ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா, அதுக்கு பிறகு எவ்வளோ கொண்டாட்டம், அதுக்கு பிறகு எவ்வளோ ஆனந்தம். இன்னொரு பக்கம் விராட் கோலி இந்த T20லேருந்து விடைபெறாரு. அவர் மனசுக்குள்ளே என்ன காயம் இருக்குன்னு, அப்படி விராட் கோலி மனசுக்குள்ளேயும் ரோஹித் சர்மா மனசுக்குள்ளேயும் அப்படி என்ன காயம்? அவங்க ஓய்வு முடிவு அறிவித்ததே மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு காயத்தால் தாங்க. ஆமாம், நாங்கள் T20 போட்டியிலேருந்து இந்த T20 உலகக்கோப்பையிலேருந்தே நாங்கள் ஓய்வு பெறணும்னு சொன்னதே ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற காயத்தினால தான். அது உருவாக்கப்பட்ட காயம். ஆமாம், நீங்கள் விளையாண்டது போதும் கிளம்புங்கிற ஒரு வார்த்தை அவங்க காதுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த ஓய்வு முடிவை அறிவித்தாங்க. அப்படிப்பட்ட காயத்துக்கு ஒரு நல்ல சந்தோஷமான, ஒரு அற்புதமான சந்தோஷத்தை கடவுள் உருவாக்கி உலகக்கோப்பை கொடுத்து நீ சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த காயத்துக்கு மருந்து கிடச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தோடு நம்ம கோலியும் விராட்டும் ரோஹித்தும் விடைபெறாங்க. டிராவிட்டுக்கு 2007 டிராவிட் பெற்ற காயத்துக்கும் மருந்து கிடச்சிருச்சு. லீக் கூட போனார். இன்றைக்கி பயிற்சியாளராக வந்து அந்த உலகக்கோப்பையை வாங்கிட்டார். நண்பர்கள் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா நண்பர்கள், பிரிஞ்சிருந்த நண்பர்கள், அந்த காயத்துக்கு மருந்து கிடச்சிருச்சு. ஹர்திக் பாண்டியா வசைப்பான வாய்களுக்கு பதில் சொல்லி மருந்து கிடச்சிருச்சு ஹர்திக் பாண்டியாவுக்கும். ஆக இந்த 4 இதயங்களையும் சந்தோஷப்படுத்த கடவுள் எடுத்த இந்த முடிவை நமக்கு இந்த வெற்றியில் கடவுள் பங்காற்றினார் என்று நான் நினைக்கிறேன். இப்படி தான் நான் நினைக்கிறேன். காயம்பட்ட நம் விராட் கோலி இனி வரும் நாட்களில் அவர் குடும்பத்தோடு மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லா பிளேயரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மளை விட்டு T20லேருந்து போகிறாரு.
ஒரு நாள் போட்டியில் அவர் இன்னும் மிச்ச மீதி தான் விளையாட வேண்டிய அழகான கிரிக்கெட்டு டெஸ்ட் மேட்சிலையும் ஒரு நாள் போட்டியிலையும் விளையாடுவார். நிச்சயம் நாம் பார்ப்போம். ரோஹித்தின் அற்புதமான வழிநடத்தலில் இந்தியா மீண்டும் பல வெற்றிகளை பெற வேண்டும். ராகுல் டிராவிட்டுக்கும் ஒரு இனிய நீண்ட அந்த குடும்ப பயணம் அமைய வேண்டும். ஹர்திக் பாண்டியாவும் இன்னும் எல்லோரும் சிறப்போடு இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை, அடுத்த முறை தென்னாப்பிரிக்கா இன்னும் பல முறை இறுதிப் போட்டிக்கு வர வேண்டும். சீக்கிரம் அவர்கள் கப்பை வாங்க வேண்டும். எல்லோருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி 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 நன்றி.